அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு த பூச்சர் பாய். ஸோ இன்னைக்கு நம்ம தாராசுரத்துல இருக்க ஐராதீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ இதுதான் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. ஆனா நம்ம இப்போ என்ட்ரி ஆகுறது இந்த சைட்ல இருந்து நம்ம வந்துட்டு இருப்போம். ஆனா என்ட்ரிக்கு இந்த கோயிலுக்குன்னு பார்த்தோம்னா இந்த சைடு தான் நமக்கு என்ட்ரி. ஸோ இதுல இருந்து நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டா உள்ள போறோம். வாங்க பாரு. என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கோயில் எந்த காலத்தில் கட்டினாங்க, இதில் என்னென்ன சிறப்பு இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த கோயில் 1146லேருந்து 1172க்கு இடைப்பட்ட காலத்தில் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயில். சிவனுக்காக கட்டப்பட்ட இந்த கோயிலில் ராஜராஜேஸ்வரர் அப்படின்னு பேர் சூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேவேந்திரரோட வாகனமான ஐராவதம், அதாவது வெள்ளை யானையோட சாபம் இங்கிருந்த நீரால் நீங்கினதுனால இந்த கோவிலுக்கு ஐராதீஸ்வரர் கோவில் அப்படின்னு பேர் வந்தது. சோழர்களின் வாழ்ந்து வரும் அதிசயங்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. மொத்தம் 3 கோயில்கள் இருக்குது. அந்த மாதிரி தஞ்சாவூரில் இருக்க பிரகதீஸ்வரர் கோயில், அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், அப்புறம் இந்த தாராசுரத்தில் இருக்க ஐராதீஸ்வரர் கோயில். தஞ்சாவூர் கோயில் போலவே பிரம்மாண்டமாக கட்டணும்னு தான் நினச்சாங்க. ஆனால் கட்ட முடியாதுங்கிறதுனால உயரத்தை சின்னதாக்கி சிற்பக்கலையில் பிரம்மாண்டமாக காமிச்சு ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருப்பாங்க. முதல்ல இங்கே ஏன் உயரத்தை வச்சு கட்ட முடியலை? தமிழ்நாடு முழுவதும் பொதுவாக செம்மண் பூமி தான். ஆனால் கும்பகோணம் ஏரியா சைடில் காவிரி டெல்டா பகுதின்றதுனால இந்த பூமி அழுவைல் சாயில், அதாவது வண்டல் மண்ணால் ஆன பூமி இது. இந்த நிலத்தில் நீர் சத்து அதிகமாகவே இருக்கும். இந்த நிலத்தில் அதிக வெயிட் வச்சு கட்ட முடியாதுன்றதுனால உயரத்தை குறைச்சி சிற்பக்கலையில் அதிசயத்தை காட்டியிருப்பாங்க. 63 நாயன்மார்கள், அதாவது சைவ புனிதர்களோட வாழ்க்கை வரலாறை 73 கல் சிற்பங்களாக சுவரில் செதுக்கியிருக்காங்க. இந்த கோவிலை தேர் வடிவத்தில் கட்டமைச்சிருப்பாங்க. சக்கரம் வச்சு குதிரை யானையெல்லாம் இழுத்துட்டு போகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த படிக்கட்டுகளை சரிகமப்பாங்கிற சத்தம் கேட்கும். ஆனால் இப்போ இந்த கேட்டை பூட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லாரும் இதில் கல் எரிஞ்சு இதை சேதப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுனால கேட்டு போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. இந்த சைடு தான் நம்ம என்ட்ரி ஆனோம். இதுதான் மெயினான மண்டபம். நானே ஒரு வீடியோவில் பார்த்தேங்க, அது உண்மையாக தான் இருக்குது. எல்லா கோவில்லையும் இந்த மாதிரி இன் அண்ட் அவுட் போர்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த வால் வெளியே நோக்கி காட்டியிருக்கு. ஸோ இதுதான் எக்ஸிட்னு காட்டியிருக்காங்க நம்மளுக்கு. அப்போவே மற்ற எல்லாத்துலேயும் பாருங்களேன், வால் எல்லாம் சுழிச்சு விட்டு இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதை பாருங்கள். ஆனால் நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம். உள்ளே வந்தோன்னா ரைட் எடுத்து என்ட்ரி ஆகிட்டோம். ஆக்சுவலாக லெஃப்ட் எடுக்கணும் போல இருக்குது. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எல்லா கோயில்லையும் தூண்லாம் சிற்பம் செதுக்கியிருப்பாங்க. ஆனால் இங்கே கூடுதலாகவே இருக்குது. எல்லா தூண்லேயும் அவ்வளோ சிற்பம் நுணுக்கமாக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இந்த ஏரியாவை ரொம்ப பெருசுங்க. இந்த ஏரியா சுற்றி நிறைய மரம் வச்சுருக்காங்க. ஸோ நல்லா காற்று வருது அவ்வளோ வெயில்லையும். நாங்களே மதியம் நல்ல வெயில் இருக்கப்போ போனோம். யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லோரும் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன் நாங்களே சாப்பாடு எடுத்துகிட்டு போயாச்சு. நல்லா சுற்றி பார்த்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் கிளம்பணும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு போங்க. பட் வெயில் இல்லாத நேரமாக பார்த்து போங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.